ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நம்ம போன வீடியோவில் நம்ம ப்ரிப்போசிஷன்ஸ் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ ப்ரிப்போசிஷனுக்கு அடுத்தது யூ பீப்புள் வில் பி வெயிட்டிங் ஃபார் கன்ஜங்ஷன் வீடியோ தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் அடுத்தது நான் போடணும். பட் அந்த ப்ரிப்போசிஷன் மேக் பண்ணுற சென்டென்சஸில் நிறைய பேர் வந்து மைல்ட் மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்க. ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வேர்ப்ஸில் பி வேர்ப்ஸ், டூ வேர்ப்ஸ், ஹாவ் வேர்ப்ஸ், இந்த சென்டென்சஸில் மைல்டு மிஸ்டேக்ஸ் இருந்தது. நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, எங்களுக்கு வந்து இஸ் எங்கே யூஸ் பண்ணணும்னு தெரியல, ஆர் எங்கே வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு தெரியல. ஈவன்ட்டோ அது ப்ரெசன்ட் டென்ஸ் தான், பட் எந்த இடத்துல கரெக்டாக அது யூஸ் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வி ஆர் லேர்ன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தீங்க. ஸோ லேர்ன் அப்படின்றது மெயின் வேர்ப் இல்லையா? ஸோ நம்ம கற்றுக்குறோம், குக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னும் போது குக்கிங், லேர்னிங் அந்த மாதிரி கண்டினியூஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு தான் வந்து ஆர் வரணும். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலாம், எங்க யூஸ் பண்ணணும்? ஓகே, இஸ் வர இடத்துல நம்ம V3 யூஸ் பண்ணலாமா? ஆர் வர இடத்துல V3 யூஸ் பண்ணலாமா? அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்துலேயே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வில் பி ரீச் யூ. ஓகேங்களா? ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பி வேர்ப்ஸ். பி வேர்ப்ஸில் என்னென்ன பார்த்துருந்தோம்? ஆம், இஸ், ஆர், வாஸ் அண்ட் வேர். நம்ம இருத்தல் நிலையை குறிக்கிறது தான் வந்து பி வேர்ப்ஸ். இதுல இன்னைக்கு நான் எடுத்திருக்க வேர்டு வந்து இஸ். இஸ் அப்படின்றது தேர்ட் பர்சன் சிங்குலர், அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன்னா நான், ஐ. செகண்ட் பர்சன்னா நீங்கள். தேர்ட் பர்சன்னா நானும் இல்லாம நீங்களும் இல்லாம பக்கத்துல அருகில் இருக்கிற யாரோ ஒருத்தவங்களை தான் வந்து தேர்ட் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்றோம். தேர்ட் பர்சன் சிங்குலர், ஐ எஸ், இஸ் இல்லையா? ஐ எஸ் குழந்தைங்களுக்கு சொல்லும் பொழுது இந்த எஸ் வர்றது வந்து சிங்குலருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப WAS, எஸ், அதுவும் வந்து சிங்குலருக்கு தான் வரும். அப்ப HAS, டெஃபினெட்லி அதுவும் சிங்குலர் வேர்ப் தான். ஸோ IS அப்படின்றது தேர்ட் பர்சன் சிங்குலர். தேர்ட் பர்சன் சிங்குலர்ல யாரெல்லாம் வருவாங்க? அவன், அவள், அது, he, she, it. அது மாத்திரம் இல்லாம நேம், ராம் ஒரு நபரோட பெயர், ஊட்டி ஒரு இடத்தோட பெயர், சாக் பீஸ் ஒரு பொருளோட பெயர், மவுஸ் ஒரு அனிமலோட பெயர். ஸோ இந்த மாதிரி நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ், திங் ஆர் அனிமல் இன் சிங்குலர், ஒற்றைப்படையில ஒருமையா வந்தா அதுக்கு நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும்? இஸ். இன் ப்ரெசன்ட் டென்ஸ், நிகழ்காலத்துல இன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயத்துக்கு இஸ், அதுவும் இஸ் வருது அப்படின்னு சொன்னா பக்கத்துல நம்ம டென்ஸுக்கு மோர் ஆர் லெஸ் வேர்பு பிளஸ் ஐஎன்ஜி தான் வரும். அது மாத்திரம் இல்லாம இஸ் எங்க வரணும் அப்படின்றதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இந்த வேர்டெல்லாம் வந்து இஸ்ஸுக்கு பின்னாடி வரும். அது என்னென்ன வேர்ட்ஸ், என்னென்ன டாபிக்ஸ் அப்படின்றத இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நவுன்ஸ், adjectives, prepositional phrases, verb phrases, pronouns, and last adverbs. So first noun. இஸ்ஸுக்கு பின்னாடி noun வரும்னு சொல்றேன். first nounனா என்ன? It is a naming word. Name of a person, place, thing or an animal. Okay? அப்போ he is a teacher. இப்ப டீச்சர் அப்படின்றது காமன் நவுன் தானே. ஸோ நம்ம நவுனோட டைப்ஸ், கைண்ட்ஸ்க்கெல்லாம் போக தேவையில்லை. ஸோ பொதுவாக அது ஒரு பெயர் சொல். அப்போ இஸ்ஸுக்கு பின்னாடி என்ன வரலாம்? நவுன் வரலாம். சத்யா இஸ் அ டீச்சர். எஸ், பிரபு இஸ் அ எடிட்டர். ஓகே, ஆதிரை இஸ் அ டாக்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷன், ஒரு நவுனை குறிக்கிறதுக்கு நம்ம இஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இஸ்ஸுக்கு பின்னாடி நவுன் வர்றதுக்கு இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ். அட்ஜெக்டிவ்ஸ் இஸ் அ நவுன். நவுனை பத்தி பெருமையா சொல்றது. ஓகே, ஸோ ஒரு பெருமைப்படுத்துற ஒரு விஷயமா இருக்கிற வார்த்தைகளுக்கு இஸ்ஸுக்கு பின்னாடி வரலாம். She is brilliant. It is very bright. Yes, he is a talented person. Rani is intelligent. ஸோ இந்த மாதிரி adjectivesக்கு முன்னாடி இஸ் வரும். நெக்ஸ்ட், prepositional phrases. எஸ், ப்ரிப்போசிஷன்ஸ்னா நம்ம நிறைய பார்த்தோம். இன்னு, ஆனு, அட், ஆஃப், இந்த மாதிரி. ஸோ அதில் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ், அந்த ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ்க்கு முன்னாடி இஸ் வரலாம். சாக் பீஸ் இஸ் இன் மை ஹேண்ட். என் கைக்குள்ள இருக்கு. எஸ், சாக் பீஸ் இஸ் இன் மை ஹேண்ட்.
The brick is on the wall. The brick is in the wall. The box is under the table. The cat is on the table. So இந்த மாதிரி prepositional words, phrases வர இடத்துக்கும் நம்ம is யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரெகுலராகவே நம்ம வந்து எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா verb phrases, that is present continuous tense. is plus verb plus ing. verbனா என்ன? action word. இப்போ நான் என்னென்ன actions பண்றேன்? உங்களை பார்த்துட்டு இருக்கேன். I see you, I look at you, I am watching you. இல்லையா? ஸோ இந்த மாதிரி see, look, watch, talk, speak, sleep, eat, இது எல்லாமே verb இல்லை? அந்த verb கூட ing சேர்ந்ததுன்னா seeing, looking, watching, eating, sleeping, running. ஸோ இது எல்லாமே verb plus ing. இப்போ அந்த verb plus ing சிங்குலரா யூஸ் பண்ணும்போது சத்யா is seeing, சீதா is looking, ராம் is sleeping. pronouns. pronounsல எங்க நம்ம யூஸ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா this is mine, இது என்னுடையது. என்னுடையது அப்படின்ற அந்த இடத்துல எஸ் அங்கதான் வந்து நம்ம ப்ரோனவுன்ஸ்க்கான இஸ் அந்த இடத்துல இஸ் யூஸ் பண்ணிக்கலாம். this is mine, that is mine, அது என்னுடையது. dress is hers, இந்த dress அவளுடையது. pen is hers, பென் அவளுடையது. இந்த மாதிரி அவளுடையது, அவனுடையது, அதனுடையது அப்படின்னு ஒரு பர்டிகுலர் இதுவா சொல்லும் பொழுது அந்த ப்ரோனவுனுக்கு முன்னாடி நம்ம இஸ் யூஸ் பண்ணலாம். and the last is adverbs. is adverbனா என்ன? which describes a verb. verb-ஓட action-ஐ defines பண்றது, or describe பண்றது. always, never, இந்த மாதிரி words-க்கு முன்னாடி is யூஸ் பண்ணலாம். for example, she is always late, he is always late, he is often doing it. ஸோ இந்த மாதிரியான அட்வர்ப்ஸ்க்கு முன்னாடியே நம்ம இஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ இதே செட் ஆஃப் வேர்ட்ஸ் வச்சு ஆரோட டிஃபைன்ஸும் பார்க்கலாம். ஆர் எந்த இடத்துல எப்படி யூஸ் ஆகும் அப்படின்றத எக்ஸாம்பிள் சென்டென்சஸோட பார்க்கலாம். எஸ், ஆர். ஆர்ன்றது என்னது? ப்ளூரல். இதுவும் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு தான் யூஸ் ஆகும். நிகழ்காலத்துல பன்மைக்கு யூஸ் பண்ற வார்த்தை தான் வந்து ஆர். ஃபார் எக்ஸாம்பிள், வி, நாங்கள், யூ, நீங்கள், நீ அல்லது நீங்கள் ரெண்டுத்துக்குமே ஆர் தான் வரும். தே, தேர்ட் பர்சன் ப்ளூரல், அவர்கள். இந்த வி, யூ, தேக்கு மாத்திரம்தான் ஆர் யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம இரண்டு நபர்கள் ராம் அண்ட் ரவி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். எஸ், ஊட்டி அண்ட் கொடைக்கானல் ஆர் மை ஃபேவரட் பிளேசஸ், ரெண்டு இடங்கள். cat and rat are not friends, ரெண்டு animals. board and chalk piece are not near to me. yes, board and chalk piece ரெண்டு பொருள். so two places, names, things and animals. more than two இருந்தாலும் அங்க என்னதான் யூஸ் பண்ணணும்? ஆர் தான் யூஸ் பண்ணணும் in present tense. so அதே ஆர் இந்த ரெஸ்ட்ரிக்டட் வேர்ட்ஸ், இந்த வேர்ட்ஸ்க்கெல்லாம் வந்து கண்டிப்பா ஆருக்கு பின்னாடி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? இஸ் மாதிரியே தான். nouns, they are dancers. Ram and Ravi are advocates. yes, nouns, பெயர் சொற்கள் வருது இல்லைங்களா? நெக்ஸ்ட், adjectives. as I told you, noun describe பண்றது. அதே எக்ஸாம்பிள்ஸ்லேயே மறுபடியும் சொல்றேன் பாருங்களேன். டாம் அண்ட் செரி ஆர் talented, டாம் அண்ட் செரி ஆர் brilliant. yes, the chalk piece and slate pencil are bright. Prepositional phrases. The boxes, plural la சொல்றேன்ல, the boxes are on the table, டேபிளுக்கு மேல இருக்கு. The cats, பூனைகள், plural la சொல்றேன், the cats are under the table. Prepositional phrases. Next, verb phrases. as I told you, present continuousக்கு தான் verb plus ing are வரும். are verb plus ing. we are running, verb plus ing. they are swimming,
Tom and Ravi are eating. Yes, present continuous க்கு are வரும், present tense. pronoun என்னுடையது, அவர்களுடையது, அவனுடையது, அதனுடையது, இந்த மாதிரி இருக்கிற pronoun wordsக்கு முன்னாடி pluralக்கு நம்ம are யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இட்டுக்கும் இஸ்ஸுக்கும் ஆருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். இஸ் வந்து நம்ம பர்டிகுலரா சிங்குலருக்கு யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் மைன், இது என்னுடையது. those are mine, அதெல்லாம் என்னுடையது. dresses are mine, இந்த ஆடைகள் என்னுடையது. sarees are hers, இந்த புடவைகள் எல்லாம் அவளுடையது. yes, next last adverbs. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த அதே வேர்ட்ஸ் அதே எக்ஸாம்பிள்ஸ் தான். ஓகே, Ram and Ravi are always late. Tom and Cherry are often doing the same mistakes, are often fighting. yes, so இந்த மாதிரி is யூஸ் பண்ணி and are யூஸ் பண்ணி இதுல ஏதாச்சும் ஒரு டாபிக் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது நவுனா இருக்கலாம், அட்ஜெக்டிவா இருக்கலாம், prepositional phrase, verb phrase, pronouns or adverbs. it's your wish. என்ன டவுட் இருந்தாலும், அது டவுட்டாவே இருந்தாலும் நோ ப்ராப்ளம். இஸ்ஸுக்கு ஒரு சென்டென்ஸ், ஆருக்கு ஒரு சென்டென்ஸ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த கிளாஸ் புரிஞ்சுதா இல்லையான்றதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் வி வில் மூவ் ஆன் ஃபர்தர். என்ன டாபிக்ல நான் வீடியோஸ் போடணும்னு உங்களுக்கு எதனா சஜஷன்ஸ் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஐ ஹவ் கிவன் மை வாட்ஸ்அப் நம்பர். உங்களுக்கு கிளாஸ் ரிலேட்டடா ஏதாவது குவாரிஸ் இருந்தாலும் கால் பண்ணுங்க. மறக்காம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.